Praise the Lord. Hallelujah. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோம். ஜெபத்தோடு கேட்போமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. ஆசை 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 ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறேன். எல்லாம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறோ. ஆமாப்பா, உங்க பிள்ளைங்க கிட்ட கொஞ்ச நேரம் நீங்க மனசு விட்டு பேசுங்க டேடி. உங்க வார்த்தையை கேட்க என் பிள்ளைங்க ஆசையா வந்திருக்காங்க, ஏக்கத்தோடு வந்திருக்காங்க. கர்த்தர் கட்டாயம் இன்னைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு என் காலத்தை ஓட்டிடுவேன்னு சொல்லி தங்களுடைய முழு நம்பிக்கையும் உங்க வார்த்தையில வச்சுட்டு என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா. தாகம் தீர்க்கிற ஜீவநதியே, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தாகத்தையும் உலக தாகத்தையும் தீர்த்து வைக்கிற உம்முடைய தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு தாரும்.
இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஆமேன். ஆமா, ஏசப்பா சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே நம்ம சந்தோஷமா இல்லைன்னா வேற எங்க தான் போய் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமேன். அதுதான் 2 நாளைக்கு முன்னாலே விட்டுட்டு வந்தேன். நீங்க போகும்போது நீங்க விட்டுட்டு வந்த கவலைக்கு ஏதுவான கஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் குழி தோண்டி புதைச்சிருவார். ஆமேன். ஒரு பெரிய நன்மையான ஒரு வாழ்க்கைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமேன். எப்பவுமே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இலையுதிர் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா? என்ன காலம் சொல்லுங்க? இலை உதிர் காலம். அப்படின்னாச்சுன்னா, இப்ப நம்ம ஊர்ல அது அதிகமா பார்க்க முடியாது. வெளி தேசத்துல இந்த ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற தேசங்களுக்கு போனீங்கன்னா திடீர்னு போய் அவங்க இடத்துல அவங்க ஊர்ல இறங்கி ரோடு வழியா பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பாருங்க, என்ன பச்சை பசேல்னு செடி, அந்த இலையெல்லாம் இருக்குது இல்ல, இந்த பக்கம் திரும்புங்க, இலையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஊர்ல திடீர்னு போய் பார்த்தா அந்த இலையுதிர் காலம்னு ஒண்ணு பைபிள்ல இருக்கிறது அந்த ஊர்ல தான் நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு இருக்கிற இந்த இலை கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும். கொஞ்சம் பழுத்து பச்சை ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி ஆகும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி ஆகி திடீர்னு எல்லாம் விழுந்துடும். பார்த்தா ஊரெல்லாம் சுள்ளி கொம்பு மாதிரி இருக்கும். சுள்ளி பார்த்துருக்கீங்களா? காஞ்சி போன சுள்ளி மாதிரி ஒரு இலை இருக்காது, எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துடும். திடீர்னு அடுத்த சீசனில் போய் பார்த்தா விழுந்த இலை எல்லாம் எப்படி முளைச்சதுன்னு சொல்ல முடியாது, இதை விட பச்சை பசேலுன்னு இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் பைபிள் சொல்லுது, இலையுதிர் காலம்னு ஒன்று இருந்தா துளிர் விடும் காலம் ஒன்று வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இலையுதிர் காலம் வந்தாச்சுன்னாலே நினைச்சுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வசந்த காலம். சொல்லுங்க பார்க்கலாம், அடுத்து ஒரு பெரிய வசந்த காலம். அந்த இலையுதிர் காலத்துல நீங்க வீட்டை இழந்திருக்கலாம், வீடு உங்க கையை விட்டு உதிர்ந்து போயிருக்கலாம், உங்க வேலை உங்க கையை விட்டு போயிருக்கலாம், உங்க சொத்து கையை விட்டு போயிருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் கையை விட்டு போயிருக்கலாம். ஏன் நிறைய நன்மையான ஈவுகள் எல்லாம் உங்க கையை விட்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, துளிர் விடும் காலம் உனக்கு ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க இழந்து போனதை அப்படியே கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. இழந்து போனதை விட பல மடங்கு அதிகமா நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்காக தான் இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புத அடையாளங்கள் முகாமில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து கொஞ்சம் அப்படியே உங்க கவலைகளை எல்லாத்தையும் விட்டு அக்கறைக்கு கொண்டு வர்ற மாதிரி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா இதே சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை நம்ம சென்னையில் நடத்தினா காலையில் உட்காருவீங்க, நைட்டான அங்கே போயிட்டு பழையபடி அந்த கவலையில் போய் உட்கார்ந்து நொந்து போய் நூலாகி அடுத்த நாள் காலையில் வர்றதுக்கு மனசே இருக்காது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உங்களை பிடிச்சி பத்மு தீவுக்கு எப்படி யோவானை கடத்திக்கிட்டு போனாரோ. யோவானை யார் கடத்திட்டு போனது? ஆண்டவர் கடத்தி கொண்டு பத்மு தீவில் வச்சு உலகத்திலிருந்து வேறு பிரித்து இங்கே இரு, நான் சொல்றதையெல்லாம் கேளு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தினாராம். நம்மளை எல்லாம் ஆண்டவர் கடத்திட்டு வந்துட்டார். ஆமென். சிலர் நினைக்கிறீங்க, என் பிள்ளைய கடத்திட்டு போய் 6 மாதம் ஆச்சு, இன்னும் பிள்ளை வரல, அதை பற்றி எல்லாம் பிரதர் பேசுகிறாரா? ஆண்டவர் எப்போ உங்களை கடத்திட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாரோ நீங்கள் போங்க, கடத்திட்டு போகப்பட்ட பிள்ளைய ரிலீஸ் பண்ணி சத்துரு வெளியே அனுப்புவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் தங்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி, முடிங்க பார்க்கலாம், திரும்பி கரெக்ட் தான் சொல்லுங்க, திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம திரும்பி போகும்போது சத்துருடைய கட்டுக்கள், சத்துருடைய பிடி எல்லாத்திலிருந்தும் விடுதலையாகி போவீங்க. அதே போல சத்துருவின் பிடியில் இருக்கிற உங்க பிள்ளைங்க, ஒருவேளை நீங்க நினைக்கலாம்,
பிள்ளை ஜெயிலில் இருக்கிறான். ஜாமீன் எவ்வளோ ட்ரை பண்ண, ஒன்றுமே வாய்ப்பு இல்லை, ஜாமீன் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உலக அரசாங்கம் ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும். ஆண்டவர் ஜாமீனுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாக என் பிள்ளைய ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடான்னுவார். ஹல்லேலூயா. ஜாமீன் கொடுத்தா திருப்பி போய் கையெழுத்து போட போனோம், திருப்பி அந்த வழக்கு தொடரும். ஆண்டவர் ரிலீஸ் பண்ணா அந்த வழக்கிலிருந்து உன் பிள்ளையுடைய பேரை ரிமூவ் பண்ணிட்டு உன் பிள்ளைய விடுதலையாக்கி அனுப்புவார். ஆமேன். நீங்க இங்க இருந்து இந்த முகாம் முடிச்சு ஆண்டவர் நாடு கடத்திட்டு வந்தவர் அதே போல கொண்டு போய் உங்களை வீட்டில் இறக்கி விடும் பொழுது உங்க பின்னால கொஞ்சம் வண்டிங்க எல்லாம் குடு 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 குடுன்னு வரும். இந்த ட்ரெயின் போறதை பார்த்துருக்கீங்களா? ஊன்னு போகும். முன்னால ஒரு என்ஜின் இருக்கும். அந்த என்ஜினுக்கு பின்னால திடீர்னு ஃபர்ஸ்ட் ஏசின்னு ஒரு பெட்டி வரும். அந்த பெட்டியில பயங்கர காஸ்ட்லியான ஆளுங்க தான் போவாங்க. விலை உயர்ந்த டிக்கெட் பே பண்ணி பெரிய பெரிய விஐபி போவாங்க. அப்படி ஊன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி பெட்டி வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஏசி பெட்டி 2 வரும். தேர்ட் ஏசி பெட்டி 5 வரும். அதுக்கு பிறகு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் வரும். அதுக்கு பின்னால லோக்கல் கம்பார்ட்மெண்ட். அதுக்கு பிறகு கார்டு டிபார்ட்மெண்ட்னு ஒரு கார்டு ஒருத்தர் வருவார். அதுக்கு பின்னால கடைசியாக ஒரு கொடி ஆட்டிட்டு ஆட்டிட்டு வருவாங்க. நீங்க திரும்பி போகும்போது நீங்க தான் என்ஜின். உங்க பின்னால நிறைய கொக்கி மாட்டியிருக்கோம். ஒவ்வொரு கொட்டிலையும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லையும் உனக்கு தேவையான செல்வங்கள் செல்வாக்குகள், உனக்கு தேவையான வெள்ளியும் பொன்னும் எல்லாம் கூடவே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஆமேன். ஏன்னா ஆண்டவர் எப்பவே வந்துட்டு உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். இப்ப எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னு வச்சுங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்பி போகும்போது இப்போ எல்லாம் ஒரு லேட்டஸ்டாக ஒன்று என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு ஒரு ஸ்டைல் வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கோ இல்லைன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீச்செயின் இருக்கும், இல்லைன்னா சொல்லிட்டு சின்ன கிளாஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா வசதி படைத்தவங்க சில ஹாட் பேக்கு கொடுப்பாங்க. சிலர் அந்த காலத்தில் ஒரு தேங்காவை போட்டு 2 இது என்னது வெத்திலையும் போட்டு ஒரு துண்டு பாக்கையும் போட்டு அப்படியே வச்சுருந்தா அப்படின்னு கொடுத்து அனுப்புவாங்க. அல்லேலூயா. ஒரு மஞ்சள் பையில் போட்டு கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் விதவிதமான கிஃப்ட் வந்துச்சு. உலக பிரகாரமான ஃபங்க்ஷனுக்கு போனால் ரிட்டர்ன் கிஃப்டோட போகிறேன்னா உன்னை நாடு கடத்தி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர் சும்மா கொண்டு போய் இறக்கி விடுவார். அல்லேலூயா. நிறைய பரிவாரங்கள் வரும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கூட்டார். சும்மா ஒன்றும் கூட்டு வரல. பல நாள், பல வாரம், பல மாசமா ஆண்டவரே இந்த தரித்திரத்துக்கு என்னைக்கு விடிவு, இந்த அவமானத்திலிருந்து என்னைக்கு எனக்கு விமோச்சனம், ஆண்டவரே இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்திலிருந்து என்னைக்கு எனக்கு விமோச்சனம், ஆண்டவரே என்னைக்கு தான் நான் ஒரு சொந்த வீட்டில் உட்காருவேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் அழுதுட்டு இருந்தீங்க. திரும்பி போகும்போது ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல் எல்லாத்தையும் உனக்கு பின்னால் வர்ற கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு நீ வீட்டில் போய் இறங்கி நிற்கும் போது உன் பின்னால் ஒரு பெரிய தொடர் வண்டி நிற்கும். ஆமேன். நீ உள்ளே போனதுக்கப்புறம் அது ஒன்றை சுற்றி சுற்றி வரும். ஆமேன். நீங்கள் நினைக்கலாம் அங்கே எல்லாம் தண்டவாளம் இல்லையே பிரதர். ஆண்டவர் கொடுக்குற பரிவாதங்களுக்கு தண்டவாளமே தேவையில்லை. ஆமேன். அது ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே லேண்ட் ஆயிடும். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி செய்வார். உங்களுக்கு நிறைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களையும் சொல்லி கொடுத்து நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். ஒவ்வொரு செஷன்லையும் ஆண்டவர் உங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்போ நீங்க எதிர்பார்க்கறது ஆண்டவர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் யாருக்கும் கடனாளியாய் இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு தேவ சமூகத்தில் படுக்க போக முன்னால ஆண்டவரிடத்துல லிஸ்ட் கொடுக்குறவங்க எல்லாம் லிஸ்ட் கொடுத்துருங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணாம் அது வேணாம் என்ன கேளுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்ளிங்க. ஆமேன். நீங்க போய் அந்நியங்கிட்ட கேட்கறது மாதிரி எல்லாம் நீங்க யோசித்துட்டு இருக்க வேண்டாம். அப்பாட்ட போய் ரைட் ராயலா கேளுங்க. ஆமேன். என் பையன் என்கிட்ட வந்தானன்னா, டாடி ப்ளீஸ் டாடி ஒரு 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 மொபைல் வாங்கி தாங்க டாடி அப்படியே கேட்பான். டாடி ஐ வாண்ட் ஒன் மொபைல் உரிமையோட கேட்பான். ஆமேன். நம்ம அப்பா சொல்லியிருக்கிறாரு, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை போடுன்னு சொல்லியிருக்காரு.
உனக்கு என்ன வேணும் கேளு, கட்டளை கூட எனக்கு, நான் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமாம். இன்னைக்கு பெரிய அதிகாரிங்கன்னா கீழே இருக்கிறவன் போய் ஆர்டர் போட்டாச்சுன்னா அவனுக்கு பொத்துக்கிட்டு வரம்பாரு கோபம். என்ன நீ எனக்கு என்ன கட்டளை போடுறது, நீ எங்கே இருக்கிற நான் எங்கே இருக்கிறேன், புசுக்குன்னு வந்துடும். அதனால தான் இன்னும் நம்ம இப்படியே இருக்கிறாமே. நம்ம ஆண்டவரை மாதிரி விட்டு கொடுக்குற ஆண்டவர், பிகு பண்ணாத ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், பிகு பண்ணாத ஆண்டவர். இந்த பிகுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியாது, எல்லாரும் சொல்றாங்கன்னு நாங்களும் சொல்றோம். ஆமேன். நம்ம எல்லாம் ரொம்ப ஓவரா பிகு பண்ணுவோம். ஒரு முறை ஆஸ்திரேலியா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம். அவங்களுக்கு ஒரு பையன், அப்போ இப்போ ஒரு குழந்தை கூட, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த தம்பிக்கு வீட்டுக்கு நான் போகிறேன். நம்ம இங்கே தான் ஜெபம் பண்ணி அந்த தம்பிக்கு ஆண்டவர் அழகான ஒரு மனைவி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்து நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நல்ல குழந்தை கிடச்சி நம்ம ஊழியத்தில் ஜெபம் பண்ணி அவன் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிட்டான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பிகு பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ போய் மெல்பார்னில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறேன். அப்போ அந்த குடும்பத்தார் வந்து என்னை பிக்கப் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு நாள் தங்கணுன்னு போகிறாங்க. கூப்பிட்டாங்க, நானும் சரின்னு சொல்லி நைட் அங்கே தங்க போகிறேன். அப்போ கணவன் மனைவி ஒரே பிள்ளை, இப்போ தான் இன்னொரு பிள்ளை. அப்போ அந்த பையன் இவ்வளோண்டு தான் இருப்பான், சின்ன பையன். அவன் வீட்டில் போய் இறங்கினவுடனே கிடுக்கிடுன்னு என்ன இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு போனான். ரூமுக்கு போயிட்டு, அங்கிள் நான் உன்கிட்ட ஒன்று பேசினேன்னா. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான், இழுத்துட்டு போய் வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாவை பேச விடலை, என்ன தனியாக அவனுக்கு அங்கே எல்லாம் பிளேயர் ரூம்னு ஒன்று இருக்கும், அந்த பிளேயர் ரூமுக்கு என்ன கூப்பிட்டு போயிட்டான், இழுத்துட்டே போனான். நான் நினைக்கிறேன் ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பான். இப்போ சரி, உள்ளே போனோடனே நான் உங்கள்கிட்ட பேசணுன்னா, ஏய் மெல்ல பேசுடா, நீ பொண்ணுக்கூட பேச்சே சரியில்லையே, முறைக்கிற மாதிரிக்கு நான் என்னடா பண்ணேன். இப்போ இம்மீடியட்டாக ஒரு காரியம் செய்தாகணும். என்னடா செய்யணும் சொல்ல. பேசாமல் ஷீபாவை ஊருக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடான்னு கேட்டேன். ஓவரா பண்ணுது ஷீபா. ஷீபானா யாரு தெரியுமா சொல்லுங்க, கஸ் பண்ணுங்க. அவங்க அம்மா. ஷீபா இப்ப எல்லாம் ஓவரா பண்ணுது, பேசாம பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பிடலான்னு. அப்பாடா என்ன பேச்சு பேச, இவ்வளோண்டு இருந்த ஒரு பையன் என்னடா அப்படி ஓவரா பண்ணுது ஷீபா. எவ்வளோதான் இருக்கும், இவ்வளோண்டு வயத்துல என்னதான் பிடிக்கும், அதுக்கு மேல சாப்பிடணும். அட பாவி, சாப்பிட சின்னதாடா போவேன். அப்பதான் ஷீபாவை கேட்டா, இவன் ஓவரா பிகு பண்றாங்க அப்படின்றான். ஆமே பாருங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பா சாப்பிட சொன்னாலே நாடு கடத்தணுமா. எங்க அனுப்பணும், ஊருக்கு அனுப்பிடலாம். நான் சொன்னேன், உங்க அம்மாவை நீ ஊருக்கு பேக், அதை என்ன சொன்ன, பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பலாமா. பேக் பண்ணி, அந்த வார்த்தை தான். ஆமா, இன்னொரு வார்த்தை சொன்னான். அதான் சின்ன பிள்ளைங்க எப்படி பேசுவான், எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது. சாப்பிட சொல்றது டார்ச்சர்ன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா. அது சொல்லுது ஓவரா டார்ச்சர் கொடுக்குது. ஷீபா பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பணும். நீ பேக் பண்ணி ஷீபாவை ஊருக்கு அனுப்புனா சாப்பாட்டுக்கு சிங்கி தான் அப்படின்னு. அதுக்கு சொல்றேன், எங்க அப்பா சூப்பரா சமைப்பாருன்ற. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் பிகு பண்ண மாட்டார். அல்லேலூயா. கட்டளை கொடுன்றார். எனக்கு கட்டளை போடுப்பா, உனக்கு என்ன வேணும், நீ புள்ள நான் அப்பா, அவ்வளோதான். அப்பா பிள்ளைக்கு இடையில என்ன பெரிய கிராக்கி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, கட்டளை போடுன்றார். இன்னைக்கு நைட்டு உட்காந்து ஆண்டவர் எனக்கு இது கொடுத்து தான் ஆகணும். கேளுங்க, எனக்கு ஆண்டவரிடத்தில் சிலதை கேட்கும்போது கெஞ்சி கேட்குற பழக்கமும் உண்டு, அழுது கேட்குற பழக்கமும் உண்டு. கொடுக்கலேன்னு வச்சுங்க, நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் அடம் பிடிச்சு கேட்பேன், இல்லைன்னா ஆர்டர் போட்டு கேட்பேன். இதில் ஏதாவது ஒன்று சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும். ஆமீன். சில நேரம் அழுது கேட்கும்போது, இந்த பிள்ளைங்க அழுது அடம் பிடிக்கும்போது அவங்க அம்மா சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி அழுது கேட்கும்போது குடிச்சிடுவார். சில நேரம் அடம் பிடிச்சி கேட்பேன், சில நேரத்தில் அதிகாரத்தோடு கேட்பேன். கட்டளைன்னு சொல்லியிருக்கீங்க, கட்டளை கொடுக்குறேன், எனக்கு வேணும் ஆண்டவர். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருப்பார். உண்மையிலே நம்ம தெய்வம். நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பழகிருப்பீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகிருப்பீங்க, அம்மா அப்பாட்ட பழகி, எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் சரி, அந்த ஆண்டவர் நம்ம கூட நடக்கிற அந்த அனுபவம் இருக்கு. அதை என்ஜாய் பண்ணீங்கன்னா உண்மையிலே அதை உங்களால் விடவே மனசு வராது. அவ்வளவு நல்ல ஆண்டவர். உன் இருதயத்தை
புரிஞ்சு வச்சிருக்கிற ஒருவர் உண்டானால் என் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், உன் உள்ளிந்திரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா உன் உள் உணர்வுகளை யாரு தெரிகிறாங்களோ தெரியலே, எனக்கு தெரியும். நீ புருஷன்கிட்ட சொன்னா அது உன் புருஷனால புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கலாம், உன் மனைவியால் அது புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கலாம், உன் பிள்ளைகளால புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா உன் கூடவே வாழுகிற என் இயேசுவால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. லைட்டா சொன்னாலே போதும், போதும் போதும் நிறுத்தினார். சில நேரத்தில் எனக்கு தெரியும், ஓகே ஓகே கூழ் கூழ்னுவார். இப்படியெல்லாம் ஆண்டவர் அடக்குகிறத நான் என் கண்ணு முன்னால பார்த்துருக்கிறேன். சிலர் வருவாங்க, ஆறுதல் இல்லாமல் டென்ஷன் ஆகி வருவாங்க, கவுன்சிலிங்காக வருவாங்க, உட்காந்து ஓன்னு அழுவாங்க. ஆண்டவர் சொல்றார், இருமகளே கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக செய்வேன் அப்படின்வார். எனக்கு பைபிளில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு லைஃப்பில் முன்னேறினவன் தான் இந்த தாவீது. அவன் லைஃப்பில் நிறைய ஏமாற்றம், மாமனார் மூலமாக கஷ்டம், மனைவி மூலமாக தொல்லை, மனைவி விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட அவங்க அப்பா பேச்சை கேட்டு போயிட்டா, சொந்த பிள்ளை இவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்கிறான். தொடர்ந்து அடிமேல் அடி, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைங்க. மனைவி கூட ஆறுதல் சொல்ல இல்லை, பிள்ளை இல்லைங்க. இந்த நிலைமையில யாருமே ஆறுதல் செய்ய முடியாத நேரத்தில் தன்னுடைய ஆத்மாவுக்கு அவனே ஆறுதல் சொல்றான். அந்த சங்கீதத்தில் அவன் சொல்றான், என் ஆத்மாவே, தன் ஆத்மாவை பார்த்து அவன் பேசுறான். யாரும் பேச ஆள் இல்லை, யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுறான், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி கொஞ்சம் அமர்ந்திரு, பொறுமையாயிரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், என் ஆண்டவர் தருவார். என் ஆத்மாவே என் ஆண்டவரை நோக்கி நீ அமர்ந்திரு, மனுஷரை நோக்கி காத்துட்டு இருக்கிறத நான் நம்புறது ஒரு நாள் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட சொன்னான். அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அவன் ஆத்மாவுக்கு அவனே ஆறுதல் சொல்லிக்கிட்டான், கொஞ்சம் பொறுமையாயிரு, கூழாயிரு. சில நேரங்களில் ஜனங்கள் அழுதுட்டு கண்ணீரோட பிள்ளைய பறி கொடுத்துருப்பாங்க, புருஷன் இழந்திருப்பாங்க, சின்ன விதவ வயசுல வருவாங்க, ஓன்னு அழுதுட்டு வருவாங்க. அடைக்கல பட்டணத்துல வந்து ஆண்டவரிடத்துல அழுது கொட்டி தீக்கிறதுக்காக வருவாங்க. சில நேரங்கள்ல அழுதுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாயிரு மகளே, இரு இரு, பிறக்க ஒரு காலம் உண்டானால் மரிக்க ஒரு காலம் வரும், அழுவதற்கு உனக்கு ஒரு காலம் உண்டானால் நீ அக்களிப்படைவதற்கு ஒரு காலம் வரும் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்புவார். ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும், ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். இன்னைக்கும் ஒருவேளை நீங்க அநேகருடைய ஆறுதலின் வார்த்தைகளை கேட்டும் உன் இருதயத்தில் இருக்கிற காயம், வேதனை, தாங்க முடியாத அந்த பிரிவு, அந்த ஆறுதலை உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் முகாமூலமாக உனக்கு ஆறுதல் செய்யும்படி ஒரு அதிசயத்தை செய்வார், உன்னை தேற்றும்படி உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். இன்றைக்கு இந்த நண்பகல் வேளையில ஆண்டவர் இனி உங்க குடும்பத்தில் செய்ய போகிற காரியங்களை குறித்து, நாடு கடத்திட்டு வந்த ஆண்டவர், இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர், உங்களை வீட்டில் கொண்டு போய் பத்திரமாய் இறக்கி விட்டதற்கு பிறகு உங்கள் வீடுகளிலே என்னெல்லாம் செய்ய போகிறார், அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை போகும் பொழுது நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை
அதிசயத்தை செய்வேன். ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு, அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு, அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும். அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த அற்புத அடையாளங்கள் முகாமில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாய் உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த அதிசயம் எப்படிப்பட்டதா இருக்குமாம்? உங்கள் மத்தியிலே வாழ்கிற, உங்களோடு உலாவுகிற ஞானிகளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமாயிருக்கும். அநேக விவேகிகள், மேதாவிகள் உங்க கூட வாழ்றாங்க. நீ என்ன சொன்னாலும் அதற்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட விவேகிகளுடைய விவேகத்தால புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் ஏதோ இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் செய்வேன். எந்த ஜனங்கள் மத்தியில? இந்த திருப்பத்தூர் உபவாச ஜெப மண்டபத்திற்குள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்குள்ளே, ஆன்லைன்ல இருந்து பல தேசங்களில் இருந்து பல ஊர்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக உன் குடும்பத்திற்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அப்படின்னா அந்த அதிசயம் சாதாரண அதிசயமா இருக்காதாம். உங்க கூட இருக்கிறவங்க ஞானிகள், விவேகிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாலேயே விளங்கி கொள்ள முடியாத ஒரு அதிசயம், அவங்களால விளங்கி கொள்ள முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அது எப்படிங்க பிரதர்? அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம். அற்புதமும் ஆச்சரியமான அதிசயம் அப்படின்னா அந்த அற்புதத்தை பார்த்து எல்லாரும் வியந்து போய் நிற்பாங்க. ஆச்சரியமா, இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்குமா என்று ஆச்சரியத்தோடு வியந்து பார்க்கக்கூடிய விதத்தில் அந்த அற்புதம் நடக்குமா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவுக்கு நெருக்கமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 3 பேர், மார்த்தாள், மரியாள், லாசர். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தாராம். அந்த குடும்பத்தின் மீது ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருந்தாராம். அவருக்கு ரொம்ப சிநேகிதனாக அந்த லாசர் இருந்தாராம். நல்ல கவனிங்க, அந்த வீட்டில் ஏற்கனவே இந்த மார்த்தாள், மரியாள், லாசருக்கு அப்பா அம்மா இல்லை. இயேசுதான் அவர்களுக்கு நல்ல தாயாகவும் தகப்பனாகவும் நல்ல நண்பனாகவும் இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அந்த குடும்பத்தில் ஆண்டவர். அந்த பெத்தானியா கிராமத்துக்கு எப்போ போனாலும் மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீட்டிற்கு ஆண்டவர் போகிறார். லாசரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் சிநேகிதனாகிய லாசர் அப்படின்னு சொல்கிறார். நல்ல கவனிங்க, திடீர்னு ஒரு நாள் லாசர் மரித்து போய்விட்டார். அப்போ ஆண்டவருக்கு செய்தி அனுப்புகிறார்கள், இப்படி உம்முடைய சிநேகிதனாகிய லாசர் மரித்து போயிட்டார். நல்ல கவனமாக கவனிங்க, ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் கெட்டு போகிற அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அற்புதமும் ஆச்சரியமான அதிசயம். சொல்லுங்க, அற்புதமும் ஆச்சரியமான அதிசயம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது, அதுதான் இன்னைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் அந்த செய்தி கிடைச்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் உடனே வரல, ஜீசஸ் உடனே வரல. அதுக்குள்ளால என்னாச்சு, இந்த சரீரத்தை ஒரு அளவுக்கு மேலே டைம் வைக்க முடியாது, சரீரத்தை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மார்த்தாள் மரியாளுடைய வீடு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் நடந்து ஒரு 3 நிமிஷம் நடக்கிற தூரத்தில் தான் லாசருடைய கல்லறை. நீங்கள் போனால் பார்க்கலாம். லாசருடைய கல்லறையும் மார்த்தாள் மரியாளுடைய வீடும் ஒரு 3-4 நிமிஷம் நடந்து போகிற அளவுக்கு. அப்படியே வெளியே ஒரு மேடு ஏறினா அங்கே தான் லாசருடைய கல்லறை. நல்ல கவனிங்க. அப்போ அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் கழித்து ஜீசஸ் வர்றார். அப்போ ஓடி போய் மார்த்தாளும் மரியாளும் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மையான விஷயந்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலாமா, எங்கே அவனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். அப்போ அவ சொல்கிறா, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு, நாருமே அப்படின்னு கேட்குறான்.
அப்படின்னு அடக்கம் அதாவது ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிருக்கிற பாடியே ஒரு நாளைக்கு மேலே 2வது நாளெல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி இல்லாமல் கொண்டு போய் அடக்கம் பண்ணி சும்மா மண் அந்த குகைக்குள்ளால தான் அந்த காலத்துல எல்லாம் அந்த சரீரத்தை வைப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அது ஒரு குகை தான். அந்த குகைக்குள்ளால அந்த சரீரத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்போ 4 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, இந்த உடம்புல இருக்கிற அந்த சதையெல்லாம் அழுகி அப்படியே கீழே விழுந்து அப்படி குகைக்குள்ளால் அப்படியே கிடந்து எலும்புகள் தான் தனித்தனியாக பிரிகிற நாட்கள் 4 நாள்ல எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு போய் வெளியே நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், லாசருவே வெளியே வா. அடுத்த நிமிஷம் இந்த கீழே விழுந்த சதை எப்படி ஒட்டுச்சுன்னு தெரியாது, செத்து போனவனுக்கு எப்படி அந்த குரல் உள்ள போய் கேட்டதுன்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, அந்த மரண சீலைகள் அவன் முகத்திலே மூடப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்த அவனுடைய சரீரம் முழுவதும் பிரேத சீலைகள், சொல்லுங்க பார்க்கலாம், பிரேத சீலைகளினால கட்டப்பட்டிருந்ததான். லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை சொன்னார். அடுத்த செகண்டு எப்படி அவனுக்குள்ளால உயிர் வந்தது, தனித்தனியா எல்லாம் சொல்லலை. உனக்கு உயிர் உண்டாகட்டும், உன் நாசியில் சுவாசத்தை ஊதுறேன், உன்னுடைய சதையெல்லாம் உடம்புல சேரட்டும், நாத்தம் எல்லாம் மாறட்டும், நறுமணம் வீசட்டும். 1/2 மணிக்கூரெல்லாம் ஆண்டவரை டயலாக் ஒன்றும் பேசலை, லாசருவே வெளியே வா, அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அவன் வெளியே வந்து நிற்கிறான். பார்த்தா அவனுடைய அந்த மரண சீலைகள் அப்படியே அவனை பொதிஞ்சிருக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த பிரேத சீலைகளை அவன் முகத்திலிருந்து அவுத்து உடம்பெல்லாம் கட்டி சுற்றி, அந்த பிரேத சீலைகளால் அந்த காலத்துல எல்லாம் அப்படி சுற்றி தான் உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க, பரிமள தைலெல்லாம் பூசி வைப்பாங்க. அது வெளியே வந்த உடனே நாத்தம் அடிக்குதுன்னு யாரும் ஓடலை. ஏன்னா எல்லாமே ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளால அவனுக்குள்ளால சுவாசமும் வந்துருச்சு, அந்த ஜீவ சுவாசமும் வந்துருச்சு, ஜீவ வாசனையும் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. சதையெல்லாம் உள்ள ஒட்டிட்டு பழையது போல வந்து வெளியே நிற்கிறான். அந்த பிரேத சீலைகளை அவிழ்த்து விட்டார்கள். அவன் சர்வசாதாரணமாய் நடந்து போனான். இதை எந்த விவேகியால புரிந்து கொள்ள முடியும்? எந்த சயின்டிஸ்டால இதை ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியும்? எந்த ஞானியால இதை குறித்து ஆராய்ச்சி பண்ண முடியும்? இதுதான் அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயம். ஞானிகளின் ஞானத்தை கெடுத்து விவேகிகளின் விவேகத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கிற அதிசயம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒன்று நடக்கும். ஹல்லேலூயா. என் தரிசன கண்கள்ல பார்க்கிறேன், சிலருடைய முகத்துல பிரேத சீலைகள் ஆல்ரெடி சுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிரேத சீலைகளை எல்லாம் இப்பொழுது தேவ தூதர்கள் அருகிலே வந்து அவிழ்த்து விடுகிறார்கள். மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டு ஏற்கனவே பிரேத சீலைகளால் சுற்றப்பட்டிருக்கிற ஒரு சிலரை தேவ தூதர்கள் பக்கத்தில் வந்து இப்பொழுது கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, அற்புத அடையாள முகாமுக்கு போயிட்டு வந்து நான் எதுக்கு சர்ஜரிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா சிலருக்குள்ளால நம்பிக்கை, அற்புத அடையாளங்கள் முகாமுக்கு போயிட்டு இருந்தா கத்தி படாம ஆண்டவர் அற்புதம் செய்வார். அற்புதமும் ஆச்சரியமான கத்தி படாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் கேன்சர் வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, பயாப்சி டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு செட்டு பெட் ஸ்கேனோ ஏதோ ஒன்றுக்கு எல்லாம் முடிச்சிட்டு ரிசல்ட் மட்டும் வாங்காம வந்திருக்கிறீங்க. ஏன் வந்தீங்க தெரியுமா? அற்புத அடையாளங்கள் முகாமுக்கு போயிட்டு வர்றேன், கண்டிப்பா ஆண்டவருடைய சரீரத்தில் அந்த கேன்சர் வியாதியை வைக்க மாட்டார், என்னுடைய கேன்சர் வியாதி ஆண்டவர் பிடுங்கி போடுவார் என்று நம்பி வந்திருக்கிறீர்கள். நம்பினவர்களை கைவிடாத தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற மரண சீலைகளை அப்படியே கிழித்து போட்டு உனக்கு தீர்க்காயுசின் அபிஷேகத்தை உண்மையிலே வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க கிட்னி கிரியாட்டின் லெவல் அதிகமாயிருக்கு, அதனால இனி டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, இந்த முகாம் முடிச்சிட்டு வர்றது வரைக்கும் ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க, இது முடிச்சிட்டு வந்து டயாலிசிஸ் பண்ணுறேன்.
இது முடிச்சிட்டு வந்து என்னுடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ கடுகளவு விசுவாசத்தில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்காதா? ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் முகாமுக்கு கூட்டு வரல. எப்படிப்பட்ட அற்புதம்? அற்புதமும் ஆச்சரியமுமான அதிசயத்தை உனக்கு செய்யும்படி ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறார். நிறைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற முறிந்து போன எலும்புகள் இணைந்து கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற வால்வில் இருக்கிற அடைப்புகள் இயேசுவின் நாமத்தினால திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஆண்டவர் உங்களை உங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலையாக்குகிற ஒரு செக்ஷனாக கர்த்தர் இந்த செக்ஷனை ஆசீர்வதித்து தரார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் அந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களா? லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதற்கு பிறகு அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிற அற்புதம் சாதாரணமாய் இருந்தாலும் சரி, பெரியதாய் இருந்தாலும் சரி, மனிதனால் கூடாததாய் இருந்தாலும் சரி, டாக்டரால் கைவிடப்பட்டதாய் இருந்தாலும் சரி, அதை சுகப்படுத்துவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எரேமியா 32ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுமதிப்பீர்கள். ஹல்லேலூயா. அழகா இந்த வசனம் சொல்லுகிறது, தமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்தின் அனுபவங்களிலிருந்து உங்களை புறப்பட பண்ணி கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா உங்களை இங்க கிளப்பி கொண்டு வர்றதுக்கே ஒரு பாடுபட்டு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். நிறைய பேருக்கு கிளம்ப முடியாதபடிக்கு கடைசி நிமிஷத்துல தடை வந்தது. ஏன்னா நீ அந்த எகிப்தின் அனுபவத்தில் இன்னும் கடந்து கஷ்டப்படணும், இவருடைய வாழ்க்கை அழிஞ்சிடணும்னு பிசாசு நீ புறப்பட்டு இந்த அடையாளங்கள் அற்புத அடையாளங்கள் முகாமுக்கு வராதபடிக்கு நிறைய தடை பண்ணினா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நிறைய பேர் தடைகளை மிஞ்சிதான் வந்திருக்கிறீங்க. ஆமேன். ஆமா, சிலருடைய வீட்டில் போகவே கூடாதுன்னு அடம் பிடிச்சிருக்கலாம். அந்நேரம் பார்த்து ஜுரம் வந்திருக்கலாம், அந்நேரம் பார்த்து வயறு கலக்கி இருக்கலாம். எதுக்கு தெரியுமா இவைகள் எல்லாம்? நீ போயிராத. அதையும் தாண்டி ஆண்டவர் ஒன்ன அங்கிருந்து தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் பலத்த கையினாலும் அவனுடைய திட்டங்களை எல்லாம் அதமாக்கி உன்னை தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் புறப்பட பண்ணினார். ஆண்டவர் தான் தடைகளை உடைச்சு கொண்டு வந்தார். எதுக்கு தெரியுமா? நீ திரும்பி போய் ஒரு எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழக்கூடாது, ஒரு எகிப்தின் கொள்ள நோயில வாழக்கூடாது, ஒரு எகிப்தின் வியாதியில நீ வாழக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து திருப்பி இப்ப எப்படி புறப்பட பண்ணுவாரா? இங்க இருந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு புதிய வாழ்க்கைய நீ போய் என்ஜாய் பண்றதுக்கு கர்த்தர் இங்க இருந்து உருவாக்கி கொண்டு போவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. 3 நாட்களாக கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து உன்னை போர்வாளாய் பயன்படுத்துவதற்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அற்புத அடையாளங்கள் செய்கிற ஸ்திரீயாக, புருஷனாக, வாலிப மகளாக, மகனாக உன்னை மாற்றுறதுக்கு கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்கிருந்து திருப்பி போகும் பொழுது நீ இருக்கிற அதே வீட்டுக்கு தான் போவாய். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எகிப்தின் அனுபவங்கள், எகிப்தின் கட்டுக்கள், எகிப்தின் வியாதிகள், எகிப்தின் தரித்திரங்கள், எகிப்தின் கடன்கள்,
எகிப்தினுடைய எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு நீ போகும் பொழுது அங்கு ஒரு கானானை காண போகிறாய். திரும்பி போகும்போது கானானை சுதந்தரிக்க ஆயத்தமாயிருக்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வருஷம் நம்முடைய லீனா சகோதரி அவர்கள் கடனோட வந்தாங்க. கடன் என்பது எகிப்தின் அனுபவங்களிலே ஒரு முக்கியமான அனுபவம். பொதுவா சொல்லுவாங்க, இந்த கடன் வந்து கேன்சர் மாதிரி. சொல்லுங்க, கடன் வந்து கேன்சர் மாதிரி. இந்த கடன் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லா அந்த கேன்சர் எப்படி அரிக்குமோ அதே போல அரிச்சு எடுத்துரும். அதனால தான் நான் சொல்லுவேன், கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை யாராவது உதவி செய்கிறவங்க முழுசா அடைச்சி அவங்கள வெளியே எடுக்கணும். கொஞ்சம் எடுத்துட்டு அப்படின்னா கொஞ்சம் கடனை அடைச்சி ரிலீஸ் பண்ணிட்டு என்னால் இது தான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா மீதி இருக்கிற கடன் அவங்கள சரீரம் ஃபுல்லாக திருப்பி பரவி யாராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். இந்த கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கடன் வாங்கும்போது ஒன்றும் தெரியாது. அடுத்து ஒருத்தன் மிரட்டுவான் பாருங்க, பதில் பணம் கொடுக்க முடியலைன்னு மிரட்டும் பொழுது பயம் வந்துடும். இந்த பயம் அவங்கள வேலை செய்ய விடாது, இந்த பயம் அவங்கள நிம்மதியாக தூங்க விடாது. அது என்ன பண்ணனா இன்னொருத்தன்ட்ட போய் கடன் வாங்க வைக்கும். இந்த கடனை வாங்கி இவனுக்கு கொடுத்து அடுத்த வருஷம் அடுத்த மாதம் இவனுக்கும் வட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்கி அடுத்த மாதம் அவனுக்கும் சேர்ந்து வட்டி கொடுக்க இன்னொரு இடத்துல வாங்கி மாதம் கடனை வாங்கி கடன் அடைச்சிட்டு இருப்பாங்க. சம்பாரிச்சு கடன் அடைக்கணும். சொல்லுங்க, சம்பாரிச்சு கடன் அடைக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் போய் உங்களை அழிச்சு போடும், வெளியே வர முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சிலர் நான் செத்துடலான்னு இருக்கிறேன், நான் தற்கொலை பண்ணிடலான் இருக்கிறேன், எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லி சிலர் புலம்புகிறதா பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் செய்கிற உதவிக்கும் ஆண்டவர் செய்கிற உதவிக்கும் வித்தியாசம் என்னன்னு பாருங்க. நல்ல கவனிங்க, எல்லாரும் நல்ல உற்சாகமா கவனிங்க. இப்போ ஒருத்தங்க உங்க வீட்டில் உங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ கடன் பட்டுட்டாங்க. அக்கா நல்லா இருக்கிறா, அக்காட்ட போய் உதவி கேட்கலான்னு வர்றா. எவ்வளவுமா கடன்னு கேட்பீங்க. 50 லட்ச ரூபா கடன்வா. மலைச்சு போயிடுவா அக்கா. ஏன்னா இவன் நினைச்சு இவகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா கூட 50 லட்ச ரூபா அடைக்க முடியாது. அப்ப அக்கா என்ன கேட்பாங்க, இப்போ உனக்கு கழுத்து நெரிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்களா இல்லையா? இதே வார்த்தை சொல்றாங்களா? 50 லட்சம் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உயிர் போகாத அளவுக்கு உன்னை காப்பாற்ற என்ன பிரச்சனை? ஒரே ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய்க்காக வேண்டி கொன்னுருவேன்னு சொல்றான். அந்த 5 லட்சம் மட்டும் அடைச்சா போதும். உடனே அக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாம் நோண்டி புறக்கி எடுத்து தங்கச்சி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி ஒரு 5 லட்சம் கொடுத்து தொண்டையை நெருக்கிறதுலேருந்து டெம்பரரியாக ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அவங்களால அதான் செய்ய முடியும். ஆமேன். அப்போ அடுத்து மீதம் இருக்கிற 45 லட்சம் ரூபாய்க்கு திருப்பி கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. இது போய் 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 அடுத்த வாட்டி அக்காட்ட போன அக்கா என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் எனக்கு உதவி செய்யாச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, போயிடு. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட போவாங்க, இன்னைக்கு உனக்கு தொண்டை நெரிக்கிற பிரச்சனை என்ன இருக்கு? அண்ணா இன்னைக்கு தொண்டை நெரிக்கிற பிரச்சனை ஒரு 2 லட்சம் ரூபா, இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சிருக்கோம், இதுக்கு மேலே என்கிட்ட உதவி கேட்டு வந்துடாது. அந்த 2 லட்சம் ரூபா அடைச்சா இன்னும் கடன் எக்கச்சக்கமாக ஏறிட்டே இருக்கு. இது போய் கோடி, 1 கோடி, 1.5 கோடி கடனில் போனதுக்கு பிறகு ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சொத்தை வித்தா கூட கடன் அடைக்க முடியாத அளவுக்கு இவளை காப்பாற்ற முடியாத ஒரு லெவல்ல அவ போய் நிற்பான். இந்த நேரத்தில் யாருமே அவளுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா ஆண்டவரிடத்தில் அந்த நேரத்தில் அவங்க வந்து அடைக்கலமா விழும்போது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஆண்டவர் அந்த விஷயத்துல தலையிடுவார். ஆண்டவர் தலையிட்டாச்சுன்னா டக்குன்னு அந்த கடனை முழுசா அடைச்சி விட்டுருவார். அதாவது மனுஷன் பண்ற அற்புதத்துக்கும் ஆண்டவர் பண்ற அற்புதத்துக்கும் வித்தியாசம். ஆண்டவர் மனசு வச்சாச்சுன்னா ஒரு செகண்ட்ல அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன வழி வேணாலும் செய்வார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். என்ன சொல்றேன்னா, மனுஷன் டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் வேதனையை கூட்ட மாட்டார். ஒரு முறை ஒரு இந்து சகோதரர் ஒருவர் நாங்கள் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஒரே ஒரு கூட்டம் தான் அதுக்கு முன்னால் வந்திருக்கார். நல்ல கவனிங்க, ஒரே ஒரு கூட்டம் தான் அவர் கலந்துக்கு. அவருக்கு சாட்சி சொல்லும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதெல்லாம் சொல்லி எல்லாம் அவருக்கு சாட்சி சொல்ல தெரியாது.
முந்தின மாதம் மீட்டிங் வந்திருக்காரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம். இதே போல் சுகமளிக்கிற ஒரு க்ரூசைட் மீட்டிங், ஆறுதலை தேடி ஒரு நாள்னு சொல்லிட்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் சோழிங்கநல்லூரில் நாங்கள் நடத்துவோம். அப்போது ஒரு சகோதரி, அந்த ஐயாவுக்கு வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரி, அவர் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காராம். கடன் அடைய மாட்டேங்குது, வியாதி, அது பிரச்சனை, இது பிரச்சனை, நைட்டு தூக்கம் வரல, நிறைய பிரச்சனை, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியலை. அப்போ அந்த ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, நான் இப்படி ஒரு மீட்டிங் போகிறேன், நீங்கள் வர்றதுன்னா வாங்க, தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிரக்கிள் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். அங்கே ஸ்டீஃபன் ஐயான்னு ஒருத்தர் செய்தி கொடுப்பாரு, ஜெபம் பண்ணுவார், நீங்கள் வந்தாச்சுன்னா ஒரு மிரக்கிள் நடக்கும் அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தாச்சுமா, சரி உங்கள் ஜீசஸாவது ஹெல்ப் பண்ணுறாரா பார்ப்போம், சரி வர்றேன், காசா பணமா சும்மா தானே கூப்பிட்டுட்டு போகிறேன், வர்றேன்னு சொல்லி சும்மா வந்து மீட்டிங்கில் உட்கார்ந்தார். அன்னைக்கு செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே நிறைய பேர் இயேசுவை குறித்து அறியாத புறமார்க்கத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இயேசு ரெடியாக இருக்கார். அந்த இயேசுவிட்டத்தை உதவியை எப்படி கேட்கறது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியலன்னா வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், இயேசு இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசுன்னு கூப்பிட்டாலே உதவி செய்ய டக்குன்னு வந்து நிற்பார். இப்படின்னு சொல்லிட்டு நான் இது செய்தியில் ஒரு இடையில ஒரு ஃப்ளோ, அப்படி ஒரு ஃப்ளாஷ் போட்டு போயிட்டேன். அவ்வளோது. அடுத்து திருப்பி செய்தி கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. இவர் கேட்டுகிட்டே இருந்தார். கேட்டுகிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்க போகும்போது யோசிக்கிறாராம், அந்த ஐயா இயேசுன்னு கூப்பிட்டா வேற ஒன்றுமே நீ சொல்ல வேண்டாம், இயேசுன்னு கூப்பிட்டாலே போதும், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் உனக்குன்னு சொன்னார். தூக்கம் வராமல் எத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன், இன்னும் இயேசுவை கூப்பிட்டு பார்ப்போமே, இன்னைக்கு மாத்திரை இல்லாமல் தூக்கம் வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நல்ல அழகாக நான் நம்ம ஃப்ளோவில் சொல்கிறேன், அவர் பக்கா மெட்ராஸ் பாஷையில் பேசுகிறார். மெட்ராஸ் பாஷை என்ன தெரியல உங்களுக்கு, அதே மாதிரி தான் சாட்சி சொன்னார். எழும்பி உட்காந்துட்டு தூங்க போகும்னார், இயேசு 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 சொல்லிட்டு கம்முன்னு போய் படுத்துட்டேன் அப்படின்னார். எப்படி படுத்தாரா? கம்முன்னு போய் படுத்துட்டேன். நான் எழும்பி பார்த்தா என்னது இது, பார்த்தா காலையில் தான் எழும்புனேன் அப்படின்றாரு. அவர் மாத்திரை போட்டுட்டு படுத்தா கூட நைட்டு 4 வாட்டி எழும்புவாராம். ஆனால் இயேசுன்ற பேரில் இவ்வளவு மயக்க மருந்து இருக்கா அப்படின்னாரா அப்படின்னு விட்டாரு. அது 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 எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? அப்புறம் யோசித்தேன், ஒரு கடங்காரன் வந்து ரொம்ப நாளாக கழுத்தை நெருக்கிட்டே இருப்பான். நாளைக்கு வரும்போது நீ அசலும் வட்டியும் சேர்த்து கொடுக்கணும், இதுக்கு மேலே நீ வட்டி கொடுத்தா வாங்க மாட்டேன், வட்டியும் அசலும் சேர்த்து கொடுக்கலன்னா உன்னை வெட்டி போட்டுருவேன்னாரா. எப்படி சொன்னாரா? வெட்டி போட்டுருவேன்னா. இந்த இயேசுநாதரை கூப்பிட்டு தான் பார்ப்போமே. காலையில் 10 மணிக்கு எழும்பி உட்காந்துட்டு 10 மணி 10:30 மணிக்கு அந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவன், தண்டல் கொடுக்குறவங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட்டில் தண்டல் கொடுக்குறவன் வர்ற நேரம். அப்போ காலையில் எழும்பி உட்காந்துட்டு ஒரு 10 மணிக்கு போல இயேசு இயேசு இயேசு, அவ்வளோதான். பார்ப்பேன் என்ன பண்ணுறாரு பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இயேசுன்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு பார்க்குறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் ஃபைனான்ஸ் கொடுத்தவன் வந்தார். நடந்த சாட்சி, அவர் சொன்ன சாட்சியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் கடன் கொடுத்தவன் வந்துட்டோம். பயங்கர முரடனா அவன், பயங்கர இந்த தண்டல் வட்டின்னு சொல்லுவாங்க, எல்லாம் பயங்கரமான வட்டி, அது டெய்லி பே பண்ணுற மாதிரி வந்தாரன். வந்துட்டு, யோ ரொம்ப நாளாக நீ எனக்கு வட்டி கொடுத்துட்டே இருக்க, அதனால் ஒன்றை யோசித்தேன், நான் நைட்டெல்லாம் யோசித்தேன். என்ன சொன்னாரோ, நைட்டெல்லாம் யோசித்துட்டேன், பாவம் இந்த மனுஷன் கிடந்து கஷ்டப்படுறான், இதுக்கு மேலே இவன்கிட்ட வட்டியும் வேண்டாம் அசலும் வாங்க வேண்டாம், இவன் அசலுக்கு மேலே வட்டி எத்தனையோ வருஷமாக கொடுத்துட்ருக்கிறான், அந்த அசலை அந்த அசலே வேண்டான்னு சொல்லிட்டு வேவர் பண்ணிட்டு போகிறது தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சர். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அவ இப்படி சொல்கிற ஆளே இல்லை. அதாவது பணம் கிடக்குதுன்னா கூட கடங்காரன் செத்து போனால் அந்த பணத்திலிருந்து கூட ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்பானா. அப்படிப்பட்ட ஒரு ஃபைனான்சியர், ஒரு தண்டல் கொடுக்குறவன், வாயா நீ தர வேண்டாம் விட்டுறையா, எனக்காக வேண்டி நீ எதுவும் சிரமப்படாதேன்னு கூலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படின்னாரு. 3வது ஒன்று சொன்னார், எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை, இது 2 தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இந்த இயேசுன்ற பேரில் இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதான்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாமல் போயிட்டேன், இந்த இயேசுவை மட்டும் நான் முன்னாலேயே பிடிச்சிருந்தா நான் எவ்வளவோ காரியத்தை சாதிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
கையில் வெண்ணெயை வச்சுட்டு ஒருத்தன் எதுக்கு அலைஞ்சானா? நெய்க்கு அலைஞ்சானா. அப்படின்னா என்ன தெரியும்னா, அந்த நெய் இவனுக்கு தேவையான நெய் வெண்ணெய்க்குள்ளதான் இருக்கு. வெண்ணெய் இவன் கையில் இருக்கு. அந்த வெண்ணெயில இருந்து நெய்யை எடுக்க முடியல. இன்னைக்கு உனக்கு தேவையான அற்புதங்களை எல்லாம் கையில் வைத்திருக்கிற இயேசு உன் கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். உன்னை கூட்டுட்டு வந்து திருப்பி போகும்போது எல்லா எகிப்தின் அனுபவங்களுக்கு முடிவை கொண்டு வந்து உனக்கு ஒரு பெரிய கானான் வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்க இறங்கி வாருமையாம், உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின் இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றே, இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாருமையாம், உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். இன்னைக்கு உங்க எல்லாருடைய இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்கிற நாள். அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவேன். விவேகிகளின் விவேகம் கெட்டு ஞானிகளின் ஞானம் கெட்டு போகிற அளவுக்கு அது ஆச்சரியமானதாயிருக்கும். சரி, என்னென்ன காரியத்திலே ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? சில காரியங்களை துரிதமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். முதல்ல உங்களுக்கு அற்புதம் எதுல நடக்க போகுது தெரியுமா? உங்க வீட்டு சுப காரியங்களிலே ஒரு அற்புதம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். அற்புத அடையாளங்கள் முகாமுக்கு கொண்டு வந்துட்டு சொல்றாரு, உன் வீட்டுல நடக்க வேண்டிய சுப காரியங்களில் இருக்கிற தடைகளை உடைச்சி, சொல்லுங்க, தடைகளை உடைச்சி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய திருமண காரியங்கள், பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆகிறது, நிறைய பிள்ளை பாக்கியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து உங்க வீடு எண்ணி கல 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 கலன்னு இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கல 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 கலன்னு சந்தோஷமா இருக்கு. ஆமேன். என்னப்பா விசேஷம் உண்டா? ஒரு விசேஷம் இல்ல, 10 விசேஷம் சொல்லுவீங்க. இவ்வளவு நாளும் விசேஷம் உண்டா பாப்போம். சிலர் சொல்றீங்க வெயிட் பண்றேன். அந்த வெயிட் பண்றதுக்கு எதுக்கு தான் இந்த பேன் அந்த நேரம் பார்த்து கடிக்குமோ தெரியும். ஆமேன். ஆமா, அற்புத அடையாளங்கள் முகாமில் உன் தலையில இருக்கிற பேனு, பொடுகு, புழு எல்லாம் போயிடும். ஆமேன். ஏன்னா அக்கினி இறங்கிருச்சு. ஆமேன். அபிஷேகம் இறங்கிருச்சு. ஆமேன். ஒரு முறை ஒரு தாய் வந்து அவங்க வாலிப மகளை கூப்பிட்டுட்டு ஜபிக்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவளுக்கு சோரியாசிஸ், அது அவளை டிப்ரெஷனில் கொண்டு போயிடுச்சுன்னா, இந்த தலை சொறிகிறதுக்காக வேண்டி தான் அதுக்கு தான் கேட்டேன். அப்போ என் முன்னால் உட்காந்து நான் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இவள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். அவளை அறியாமலே அவளுடைய கை இப்படி பண்ணிகிட்டே இருக்கு. அப்படி பண்ணிட்டு, அதாவது நல்லா படித்த ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை, அவ்வளோ டீசெண்டாக இருக்கிறா. எனக்கு முன்னால் இருக்கிறேன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே நோன்றா இங்கே நோன்றா. நான் நினைக்கிறேன் இவளுக்கு ஒருவேளை ஏதாவது மனநிலை பாதிப்பு இருக்கும். ஏன்னா
இப்படி ஒரு இடத்துல வந்திருந்துட்டு அவளையும் மீறி அப்படின்னா அது அவளுக்கு பழக்கம். அப்படியே நோண்டிகிட்டே இருக்கிறா, திடீர்னு நோண்டுறா. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்டுகள் இருக்குல்ல, இந்த இடத்த எப்படி நோண்டுறா, இந்த இடத்த நோண்டுறா, இப்படின்னு நோண்டுறா, அப்படி பண்ணிகிட்டே இருந்தா. அப்போ நான் கேட்டேன், என்ன மகளே ஓவர் பொடுகான்னு கேட்டேன். இப்படி நோண்டிகிட்டே இருந்தால ஓவர் பொடுகான்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லை அவளுக்கு சோரியாசிஸ் வியாதி எத்தனையோ வருஷமாக இருக்குது. சீப்பில் இப்படி சீவினாள்னா அப்படியே அந்த மீன் செதில் கொட்டுற மாதிரி கொட்டும், அதனால அவள் டிப்ரெஷனில் இருக்கா, அதுக்கு தான் கூட்டுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. பாருங்க, அவங்க அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாலே அவளுடைய நான் எப்போவுமே என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா, யார் என்ன பண்ண, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, பிள்ளைங்க என்ன பண்ணுறா, இப்படி கேட்பேன். கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங்குள்ளால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க போவேன். அப்போ கேட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இவளுடைய செய்கைகள் வித்தியாசமாக இருந்தது. அப்போ கேட்டவன் நாங்கள் சொன்னாங்க, இதனால டிப்ரெஷனில் இருக்கா, அதுக்கு தான் கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த மகளிடத்தில் சொன்னேன், மகளே உனக்கு டிப்ரெஷனுக்கு காரணமே இதுதான்னா, இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு அற்புத சுகத்தை கொடுத்துருவார் சொல்லிட்டு நான் சொன்னேன், ஆண்டவருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை அவிழ்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தான் இந்த இடத்துல இந்த முட்டியில் அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னது அது, வெள்ளையாக இருந்துச்சு. இந்த நகத்தில் இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி நகத்தில் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதெல்லாம் காட்டினா அங்கிள் எனக்கு இந்த இதோட கல்யாணம் பண்ணுறது கூட கஷ்டம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அவ்வளவு மோசமானது இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சுன்னு நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதனால எங்கள் வீட்டிலையே மேரேஜ் காரியத்தையே தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, இதுக்கு சுகம் கிடைக்கலன்னு. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா 51:3 சொல்லுகிற கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இப்போ நான் கவுன்சிலிங்கில் இவளுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? கவுன்சிலிங்கை என்ன சொல்லுவோம், சரிம்மா கவலைப்படாதம்மா, ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்வாரம்மா, நீ கவலைப்படாத, எல்லாரும் மாதிரி உனக்கும் ஒரு நல்லது நடக்கும், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆறுதல் சொல்ல தான் முடியும். அப்போ அந்த மகள்கிட்ட சொன்னேன், நான் ஆறுதல் உனக்கு சொல்லுவேன், ஆனால் ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கவுன்சிலிங்க்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. நான் சொன்னேன், இந்த அற்புதம் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீ உன்னுடைய மைண்டு ஃப்ரீ ஆகிடும், நீ இயல் நிலைக்கு திரும்பிடுவ, இந்த அற்புதம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஏசாயா 51:3 கொடுத்தார். அது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவளுடைய பாழான ஸ்தலங்கள் பாழான வாழ்க்கையை தேறுதல் அடைய செய்து, தேராத அவளுடைய வாழ்க்கை தேராதுன்னு அவள் நினைச்சிட்டு இருக்கிற அவளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் தேறுதல் அடைய செய்து அதின் வனாந்தரத்தை, யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும், அவங்க வீட்டில் இனி உண்டாயிருக்கும். ஆமென். கீத சத்தம்னா என்ன தெரியுமா? கீத வாத்தியம், கீபோர்டு தம்பியை கூப்பிடுங்கப்பா, தம்பி உட்காருங்க. ஊரில் கொட்டு மேளெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா? கல்யாண வீட்டில் 2 பேரும் சேர்ந்து கலக்குங்க பார்க்கலாம். என்ன பாட்டு போடலாம், அதுக்கு என்ன பாட்டில் போடுவீங்க? கீத சத்தம், மங்கள சத்தம், எது ஏதாவது ஒரு நல்ல பாட்டு சொல்லிக் கொடுங்க. இல்லை, இஸ்ரவேலை பயப்படாதே போடுற, இல்லை இன்னொரு பாட்டு ஒன்று, சீரேசு ராஜனுக்கு ஜெயமங்க. தம்பி நாங்கள் அந்த காலத்து ஆளுங்கப்பா, சீரேசு ராஜனுக்கு, அதில் நல்ல கொட்டடிக்கிறதெல்லாம் நல்லா வரும் தம்பி, எல்லாம் போட்டு அடித்து தள்ளு பாப்பா, எல்லா திருமண தடையினை உடையணும். ஆமேன். ஆமாம், சரி. அதிலே துதியும் கீத சத்தமும் கீத வாத்தியமும் முழங்கும். அதான் அந்த வசனம் ஏசாயா 51:3. அடித்து தள்ளு பாப்பா. பாட்டு வேண்டாம், நீங்கள் எஸ்ஐயிலே பாடுங்க.
ஹalleluya. கரங்களை தட்டி கலக்கிக்கிட்டேன்ப்பா. ஆமென். எல்லா தடையும் உடைஞ்சிருச்சு. ஆமென். இதில் பைபிளில் உள்ள ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன தெரியுமா? அன்னைக்கு அந்த பூரிகைகளை எடுத்து ஊதும் பொழுது என்னாச்சான்? எரிகோவினுடைய மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்தது. ஆமென். கானானுக்குள்ளே போனாங்க. சரி, இந்த மகளிடத்தில் என்ன சொன்னேன்? ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்வார். இந்த வசனத்தை சொல்லிட்டு அவளுக்கு சொன்னேன், உன் வாழ்க்கை பாழாயிடுச்சு, தேராது அப்படின்னு நீ நினைக்கிற, தேறுதல் அடைய செய்கிற, உன் வாழ்க்கையை தேத்தி எடுக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி இனி உன் வீட்டிலே கீத சத்தம், அந்த கடைசி உள்ள பகுதியை வாசிங்க தம்பி. சந்தோஷமும் சந்தோஷம் உன் வீட்டுல சந்தோஷமான செய்தி வரும், மகிழ்ச்சியும் துதியும் துதியும் கீத சத்தமும் முழங்குமா. ஹalleluya. அவ்வளவுதான் சொல்லி ஜெபமணி அனுப்பிட்டு சொன்னேன், நல்ல ரசத்தை உனக்காக வச்சிருக்கார். ஹalleluya. நல்ல ரசத்தை வச்சிருக்கார். ஜெபமணி அனுப்பி விட்டு ஒரு சின்ன ஜெப எண்ணெயை தான் அந்த மகளுக்கு கொடுத்து, ஒன்றும் வேண்டாம், இந்த எண்ணெயை மட்டும் இயேசுவின் ஜெயன்னு சொல்லி நல்ல பூசு, எங்கெல்லாம் இருக்கோ பூசு, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சோரியாசு காணாம போயிடும். ஆமேன். அது போயிந்தி. ஆமேன். போயிந்தின்னா என்னது? தெலுங்கா கன்னடமா? தெலுங்குவா? ஓ, தெலுங்கு தெரிசினாரா? அது எல்லாம் போயிடும். ஆமேன். கன்னடத்தில் எப்படி சொல்லுவாங்க போயிடுச்சுன்னு? ஓடி போயிடுச்சா? ஓடி போய்யா? அது மலையாளம். போய்க்கோ. ஓகே, சரி, அவங்க பாசையில சொல்லுங்க. எல்லா தரித்திரமும் வியாதியும் அவமானமும் ஓடி போச்சு. ஹalleluya. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சொல்லி அனுப்பி விட்டேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாச்சுன்னா அம்மாவும் மகளும் நிறைய பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷம். அன்னை பார்த்தாச்சுன்னா அவருடைய முகத்துல ஒரு பெரிய இருள். டிப்ரெஷனுக்கு கவுன்சிலே கொடுக்கலங்க. ஏன்னா ஆண்டவர் ஆறுதல் செய்வார். ஆறுதல் செய்துட்டார்னா கவுன்சிலிங்க்கு வேலையே இல்லை. டிப்ரெஷன் எங்க பறந்து போச்சுன்னு தெரியாது. அவர் சொன்னாலாம், அவங்களுக்கு டிவியில் நிறைய யூடியூப் ப்ரோக்ராமை பார்த்து எந்த கலர் கோட்டு அவங்களுக்கு இல்லை, அந்த கலர் கோட்டு தான் எடுக்கணும் பார்த்து நிறைய ப்ரோக்ராம் விடிய உட்காந்து 5 நாள் பார்த்தாலாம். பார்த்துட்டு இப்போ விதவிதமான கோட்டு இல்லாத ஒரு அழகான கோட்டு கலர் எடுத்து அழகாக கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொன்னா, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வியாதியும் போயிருந்து. ஆமென். வசனங்களை அனுப்பி குணமாக்குகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அற்புத அடையாளங்கள் முகாமில் யோவான் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? யோவான் 2:10-11 வாசிப்போம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் நீங்கள் ஊருக்கு போன உடனே இந்த சுபகாரியம் என்கிற முதல் அற்புதத்தை உன் வீட்டுக்குள்ளே செய்து தன்னுடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆண்டவர், நீங்க நினைக்கலாம் எனக்கு 35 வயசு 40 வயசு, நேற்றைக்கு இன்னைக்கு எல்லாம் ஜபிக்க வந்த பிள்ளைங்க சிலர் சொன்னாங்க எனக்கு 38 வயசு 42 வயசு 40 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊருக்கு போன உடனே இந்த வசனத்தின்படி இவ்விதமாக இயேசு உன் வீட்டில் இந்த கானா ஊர்லன்னு சொல்லப்பட்டது போல இந்த முதலாம் அற்புதத்தை போன உடனே
உங்கள் வீட்டில் முதல்ல நடக்கிறது சுப காரியங்கள். ஆமேன். பிள்ளைங்க அழகாக மியூசிக் அடித்து நல்ல அழகாக தடைகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க. இந்த திருமணத்துக்கு விரோதமாக இருக்கிற எரிகோக்கள் இடிஞ்சு விழுந்துச்சுட்டு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ இன்னும் சில வீடுங்களில் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு சிலர் உட்கார்ந்துருக்காங்க. வேண்டான்னு சொன்னேன்ல, அது சொல்றத பார்த்தாச்சுன்னாலே அம்மாவும் அப்பாவும் 10 மைல் ஓடிடுவாங்க. எத்தனை முறை சொல்றது? உனக்கு என்ன காது செவடா? பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட இப்படிதான் பேசுறாங்க இன்னைக்கெல்லாம். எத்தனை முறை தான் சொல்றது? உனக்கு என்ன காது கேட்காது? நான் தமிழ்ல தானே பேசுறேன். இப்படி பேசினவங்க இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங் முடிச்சு போங்க. போனோடனே மம்மி மம்மி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மம்மி சொல்லுங்க, மம்மி செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமே. என்னடா இந்த புலி இன்னைக்கு பதுங்குது, சீர்ற புலி. ஒன்றும் இல்லை மம்மி, எனக்கும் வயசாகுது இல்லை, ஒரு நல்ல பையனா பாருங்க அப்படின்னா யப்பா நிம்மதி பெருமுச்சுடும். என்னுடைய மூத்த மகனுக்கு உண்மையில் நடந்தது சொல்கிறேன். மூத்த மகனுக்கு ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் திடீர்னு அப்போ தான் பால்தினகர் அண்ணனுடைய மகனுக்கு கல்யாணம் இங்கே பாளையங்கோட்டையில் நடக்குது. அப்போ எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் பாளையங்கோட்டை போயிருக்கிறேன். ரிசப்ஷன் கோலாகலமாக போயிட்டுருக்கு. அழகாக விஐபி சேரியெல்லாம் சூப்பராக உட்காந்துருக்கிறேன். என் பையன் ஃபோன் பண்ணுறான். டேடி சொல்லுடா, டேடி இழுக்கிறான். சொல்லுடா, என்னன்னு சொல்லுடா. கல்யாணம் மேரேஜ் ரிசப்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்டா கேட்குற? நானும் கல்யாண வயசில் இருக்கன்றதை ஞாபகப்படுத்த. உண்மையில் சொல்லு, அது வரைக்கும் அவனுக்கு கல்யாணத்தை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. உண்மைதான் சொல்கிறேன். ஆஹா, ஓகே, கல்யாண வயசு கல்யாண ஆசை அவருக்கு வந்துருச்சு. சரி சரி மக்களே, எப்போ இதை சொல்லுவேன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி முடிஞ்சா இங்கேயே பார்த்துட்டு வரேன். அடுத்த 6 மாதத்துக்குள்ளால ஆண்டவர் அழகாக அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அழகாக ஒரு அழகான குழந்தையும் கொடுத்து நல்ல அழகான பேத்தி லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு போன உடனே கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் பிடிக்கலை, அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு நல்ல செய்தி. ஏன் இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே கூட உங்களுக்கு மெசேஜ் வரும். யார்கிட்டேருந்து? பாஞ்ச புலிகிட்டே இருந்து பதுங்கின ஒரு புலியுடைய மெசேஜ் வரும். ஆமேன். ஏன்னா இது அநேக தாய் தகப்பனுடைய இருதயத்தை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்த கண்ணீருக்கெல்லாம் இந்த அற்புத அடையாளங்கள் முகாமில் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இன்னும் சில வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு பயங்கர தீராத உதிரப்போக்கு, பிசிஓடி பிரச்சனை, எனக்கு தைராய்டு பிரச்சனை, அதனால எனக்கு மேரேஜ் நினைச்சா பயமா இருக்குது. என் இயேசு சொல்லுகிறான், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய தைராய்டு கிளாண்டு புதுசா மாறும். உன்னுடைய யூட்ரஸை புதுசா மாத்தி உன்னுடைய பிசிஓடி பிரச்சனை, உன்னுடைய எல்லா தீராத உதிரப்போக்கு பிரச்சனை எல்லாம் நின்ன உடனே இப்ப மேரேஜுக்கு தைரியம் வந்தது. அல்ல சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மேரேஜ் செய்ய மன தைரியம் வந்தது. ஆமேன். அன்னைக்கு தாவீதுக்கு வீடு கட்டுவேன்னு சொன்ன உடனே தைரியமா ஜெபம் பண்ணானா. இப்போ உனக்கு சகல உறுப்புகளையும் புதுசாக்குறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க இந்த காரியத்தை குறித்து தைரியமா ஜெபிக்கலாமா வேண்டாமா? ஹல்லேலூயா. நல்ல ரசத்தை வச்சிருக்கிறாரு. நல்ல கல்லூரியில உன் பிள்ளைக்கு இடம் வச்சிருக்காரு. நல்ல இடத்துல உன் பிள்ளைக்கு வேலை வச்சிருக்கிறாரு. நல்ல தேசத்துல உன் பிள்ளைக்கு சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. நல்ல குடும்பத்துல உன் பிள்ளைக்கு பங்கு வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறது நல்ல ரசம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கையை வச்சுங்க? நல்ல ரசம். எப்படி வச்சுங்க? சும்மா சூப்பரா பேஷ் சூப்பர் ரசம். யாரு செய்யறது? ஏசப்பா கொடுக்கிற ரசம் எப்படி இருக்கு? எப்படி கை எப்படி வைங்க? சூப்பர் ரசம். சொல்லுங்க, சூப்பர் ரசம். நல்ல ருசியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி அடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் வேணாம், அதுக்குள்ள ஒரு போடுங்க பார்க்கலாம்.
போடுங்க, காசா பணமா தடை எல்லாம் உடைக்கட்டேன் இன்னைக்கு. மங்களம் அப்படியே மண்டபம் முழங்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கிளாப் பண்ணுங்க தம்பிங்களே. ஆமென். இதே மங்கள ஒலி சத்தம் ஊருக்கு போனோன்னு கேட்க. ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது உங்க குடும்பத்தில் என்ன செய்ய போறாரா? மிச்சம் எடுக்க வைக்க போறாரா. நிறைய பேர் சொல்லியிருக்கான், நீ பிச்சை எடுக்கிறத பாப்பேன்னு சொல்லியிருக்கான். அவன் முன்னால நீ பிச்சை எடுக்க மாட்ட சொல்லுங்க போகலாம். மிச்சம் எடுப்பேன் சொல்லுங்க. எப்படி கையை வச்சு மிச்சம் எடுப்பேன். ஹல்லேலூயா. என்ன பெருசா சாதிச்சிட போறான்னு நிறைய பேர் டயலாக் விட்டாங்க. அவங்க முன்னால சாதிச்சே தீர்வேன்னு சொல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆதரவோட தான் இங்க இருந்து போறீங்க. ஆமென். முதல்ல பேதுரு வலை போட்டான், ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போய் வலையை போட்டா 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, வியாபாரத்தில் ஒரு பைசா கிடைக்கல, மிச்சம் பிடிக்கலன்னு சொல்றீங்க. இன்னைக்கு பிறகு கூட கூடையா மிச்சம் எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கூட கூடையா. சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் என்ன பாருங்க. இதே மாதிரி தான் 3 நாள் வனாந்தரமான ஒரு இடம். இஸ்ரேல் தேசத்துக்கு போனா இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. அங்க ஒரு சர்ச் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சர்ச் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா தெரியுமா? மல்டிபிள் பண்றது, இன்று பண்றது, பெருகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அங்க உள்ள பாஷையில டாப்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்க சொல்லுங்க? டாப்கா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன், சர்ச் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இந்த அற்புதம் நடந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நினைவாலயம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அங்கே போனேன்னாச்சுன்னா, நான் பல முறை, வருஷத்துக்கு 2 முறை 3 முறை நான் போகிறதுனால சொல்கிறேன், இன்னைக்கு அந்த இடத்துல போய் அநேக தரித்திரத்தோடு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய கடன் பிரச்சனை இருக்கிற ஜனங்கள் அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை சொல்லி தியானிப்போம். அந்த வார்த்தைகள் தான் அந்த இடத்துல அவர்களுக்கு அற்புதம் செய்கிறது. சரி, இதில் அந்த வனாந்தரத்தில் ஒரு 3ஆவது நாள் ஆகுது. நம்ம இப்போ 2ஆவது நாள் கடைசி செக்ஷனுக்கு முந்தின செக்ஷனில் இருக்கிறோம். திரளான ஜனங்கள் இப்படி கிடக்கிறாங்க. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கார். வாழ்வு கொடுக்குற வார்த்தைகளை கேட்டுட்டு மக்களுக்கு வீட்டுக்கு போக மனசே இல்லை. அப்போ நைட் ஆனோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். அப்போ சீடர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கும்பலுக்கா எங்கே போகிறது? இங்கே எப்படி பக்கத்தில் ஊரில் போனேன்னாலும் சிட்டிக்குள்ளே போனேன்னா எவ்வளோ பணம் ஆகும் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாம. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குட்டி பையன், எங்கே நிறைய குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா மடியில் ஒருத்தன் கடந்து உருட்டுக்கிட்டே கிடக்கிறான். குட்டி பையன், டேய் தம்பி, ஒன்னதாண்டா, உன் பேர் என்ன? கேப்ரியலா? கெவின்? டேவிட்டா? ஓகே, உங்கள் ஸ்லாங் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, டேவிட் என்ன வச்சிருக்க கையில்? என்ன கொண்டு வந்திருக்க? பெண்ணா? சரி, அன்னைக்கு ஒரு டேவிட் அங்கே இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்தான். வச்சிருக்கியா 5 அப்பம்? இல்லையா? வச்சிருக்கியா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடலாமா உன் செலவில்? உங்கள் அம்மாவுக்கு பில் பண்ணிடலாமா? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு? சரியா?
சரி எங்கள் சொல்லு. அம்மா சரின்ட்டாங்க. சொல்லுடா. சரியா? உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம டேவிட் சார்பாக தான் நைட்டு சாப்பாடு. சரி, சும்மா விளையாட்டு சொன்னேன். இதே மாதிரி ஒரு குட்டி பையன், சொல்லுங்கள், இதே மாதிரி ஒரு குட்டி பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு அழகாக செய்தி கேட்குறான். எதுக்கு தெரியுமா? இடையில வயிறு பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஏசப்பா மெசேஜ் கொடுக்குற நேரத்தில் ஒழுங்காக இருந்து கேளு. ஸ்நாக்ஸ் வாங்க போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு போயிடாதேன்னு 5 அப்பமா 2 மீனையும் ஒரு டப்பாவில் போட்டு கம்மன்னு உட்கார வச்சுட்டாங்க. ஆமேன். இப்போ எல்லாருடைய கண்ணு அந்த பையனுடைய 5 அப்பம் 2 மீனில் தான் இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்தாங்க, ஒரே பையன்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னா, நல்ல பையன் நினைக்கிறேன். இப்போ உள்ள பசங்க கொடுப்பானுங்க, கொடுக்கவே மாட்டானோ. நான் எதுக்கு தரணும்னு நல்ல பையன் கொடுத்துட்டான். நம்ம டேவிட் மாதிரி இல்லை டேவிட்? ஆமாம், சரி. அப்போ அதை கொண்டு இயேசுநாதர்கிட்ட கொடுத்த உடனே அவர் எல்லாரையும் 50 பேராக பந்தி இருக்க வச்சுட்டு அதை ஆசீர்வதித்து கையில் கொடுத்தார். ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். அவ்வளோதான், ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. வேற ஒன்றும் அங்கே எதுவுமே ஆண்டவர் செய்யலை. ஆசீர்வதித்து இதை கொண்டு போய் விளம்புங்கன்னார். கொண்டு போய் விளம்புனாங்க. 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டதில் புருஷர்கள் மாத்திரம் 5000. அந்த காலத்துலேயும் புருஷர்களை விட ஸ்திரீகள் தான் நிறைய பேர் கூட்டத்துக்கு வருவாங்களாம் அந்த காலத்திலே. இந்த காலத்துலேயும் அப்படி தான். பரவாயில்ல, நம்ம அற்புத அடையாளங்கள் முகாமுக்கு ஓகே, நம்ம எல்லாம் சூப்பர். சொல்லுங்கள், சூப்பர். நிறைய ஆட்கள் சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆமேன். இந்த வாட்டி நாங்கள் மெஜாரிட்டி தான். ஆமேன். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ 5000 புருஷர்கள், அப்போ நிறைய பிள்ளைகள், நிறைய ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் சாப்பிட்டு 12 கூட. ஏன் 12 கூட கொடுத்தாரு தெரியுமா? ஆகுமா ஆகாதான்னு ஆண்டவரிடத்திலே கொஸ்டின் போட்ட சீடர்கள் 12 பேர். ஒவ்வொருவருக்கும் ஞாபகார்த்தமாக இதுக்கு மேலே அவிசுவாசியாக இருக்காதேன்னு ஞாபகம் வச்சுக்கடான்னு ஒழுங்காக நடந்து ஜம்முன்னு இந்த கையை வீசிட்டு போனவனுங்களுக்கு தலையில் தூக்கிட்டு போடா, தூக்கிட்டு போகும்போது தான் இனி உனக்கு விசுவாசம் வரும். ஆமேன். ஆளுக்கு ஒரு கூடையை சுமக்க விட்டார். அல்லேலூயா. இதுக்கு மேலே சொல்லுவே இல்லைன்னு. சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு முதல்ல தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு. கூட இல்லை உங்களுக்கு, கம்பார்ட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கம்பார்ட்மெண்ட்டாக நிறைய வரும். வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் நிறைய ஞானம், சில கம்பார்ட்மெண்ட்டில் புத்தி, சில கம்பார்ட்மெண்ட் நிறைய ஞாபக சக்தி. எல்லாம் யூத்து பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஆமாம், நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு போனதுக்கு பிறகு ஒரு பெரிய பிரகாசமான ஒரு எதிர்காலம் நல்லா ஷைன் பண்ண ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. சரி, 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தார்கள். இந்த வருஷம் இந்த மீட்டிங் முடிஞ்சு போனதுக்கு பிறகு பொத்தல் பைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மூடிட்டான். ஆமேன். ஆமா, இனி கூட கூடையா மிச்சம். இப்படி சொல்ல, கூட கூடையா. இப்படி வைங்க, கூட இப்படி 3-4 அடுக்கு சொல்ல, கூட கூடையா மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். நிரம்பி வழிகிற செல்வங்களை கர்த்தர் தருவார். இனி கடன் வாங்க மாட்டீர்கள். அநேக ஜாதிகளுக்கு கொடுக்க கர்த்தர் உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து, உன் வியாபாரத்தை ஆசீர்வதித்து, வேலையை ஆசீர்வதித்து, ஊழியத்தை ஆசீர்வதித்து, சம்பத்தை பெருக பண்ணுவார். 3வது அற்புதம். முதல் அற்புதம் சுப காரியங்கள், 2வது அற்புதம் ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்ஸ், பொருளாதார அற்புதம். 3வது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எடுத்து வாசிங்க. ஏசாயா 8:18 வாசிக்கலாமா? 8:18 வாசிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. உங்க பிள்ளைகளை குறித்த ஜெப விண்ணப்பங்கள் என்ன? 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவின் மனுஷன் தன்னுடைய பிள்ளை சாவ கிடக்கிற நேரத்தில் இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அவனுக்கு செய்து, வேதம் சொல்லுகிறது அது இயேசு செய்த 2வது அற்புதமா. ஆமேன். 2வது என்ன அற்புதம்? முதல் அற்புதம்
கல்யாண வீட்டில் அற்புதம். ரெண்டாவது அற்புதம், ஒரு ராஜாவின் மனுஷனுடைய பிள்ளை சாக கிடக்கிற நேரத்தில் ராஜா இயேசுவை தேடி வந்திருக்கிறான். இன்றைக்கு உங்க பிள்ளைகள் ஒருவேளை வராமல் இருக்கலாம், நீங்கள் அந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவை தேடி வந்தது போல வந்திருக்கிறீங்க. அன்றைக்கு ராஜாவின் மனுஷன் என்ன சொன்னா, என் பிள்ளை சாவ கிடக்கிறான், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவன் சாவறதுக்குள்ளால வாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், அவன் பிழைத்திருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் பிள்ளையை குறித்து உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, உன்னுடைய தேவை என்ன, நீ போகலாம். நீ போகும்போது உன் பிள்ளை பிழைத்திருப்பான், உன்னை பிள்ளை செட்டிலா இருப்பான், உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருப்பான், உன் பிள்ளை மனம் திரும்பி இருப்பான், உன் பிள்ளை வியாதியின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பான், தேவையில்லாத தொடர்புகளில் இருந்து உன் பிள்ளை விடுவிக்கப்பட்டிருப்பான், உன் பிள்ளை விடுவிக்கப்பட்டிருப்பாள், நீ போகலாம். அற்புதம் நடந்தது. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதியின் மத்தியில உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் மத்தியில் ஒரு அற்புதம். அப்போஸ்தலர் 19, 11, 12 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 19, 11, 12 ஆகிய வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஒரு நிமிஷம் பாருங்க, நான் சுருக்கமாய் முடிக்க போறேன், டைம் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிள்ளைகளை கொண்டு போய் தொடும்படி சொன்னார்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜனங்கள் ஒரு வார்த்தைக்காக, ஒரு தொடுதலுக்காக வந்து நின்று அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வந்தாங்க. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு பவுலுடைய கைகளாலே, சொல்லுங்க, இந்த கை எப்படி காணும், பவுலுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இன்றைக்கும் ஊழியர்களுடைய கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஏன்னா அவருடைய கரங்களோடு கர்த்தருடைய கரம் இணைந்திருக்கிறது. எப்பவுமே நான் ஜெபிக்க வரும் பொழுது, ஆண்டவரே இந்த 2 கரங்களை பலிபீடத்திலே வைத்து ஜெபிக்கிறேன், பலிபீடத்திலே வைக்கப்பட்டது கர்த்தருடையது என்று சொல்லுவேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டு வந்து உங்க மேல கை வைக்கிறதுனால தான் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. சில நேரங்களில் இந்த வசனம் சொல்லுகிறபடி சரீரத்தில் உள்ள உருமால்களை கொண்டு வந்து, கச்சைகளை கொண்டு வந்து போட்டாங்க. அவளுடைய கச்சையில் உருமால்கள், அது போடப்பட்ட சரீரங்களிலிருந்து வியாதிகள் வெளியேறின, வியாதிகள் மாறினது, அசுத்தாவிகள் வெளியேறின. நாங்கள் எங்கள் மீட்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, அவங்களுக்கு குடல் கேன்சர். அவங்க எங்கள் எல்லாம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. டக்குன்னு தலையில் கை வைக்கிறதுக்குள்ளால அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வார்த்தை உங்களுக்கா அடுத்து வர்றவங்களுக்கானே தெரியாத அளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே தள்ளி விட்டுருவாங்க. ஒரு அம்மா அதனாலேயே வந்த உடனே டையை பிடிச்சிருச்சு, பார்த்தா இங்கே இருக்கிச்சு. இதில் கரெக்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா இங்கே இழுத்துரும், இங்கே மாட்டிக்க, இங்கே கழுத்து இறுகிறோம். இழுத்துருச்சு. என்னடான்னு பார்த்தாச்சுன்னா அப்படி கூட இருந்த வாலண்டியர் எல்லாம் முறைச்சாங்க. அந்த அம்மா போயிடுச்சு. அது வந்து ஏதோ ஒரு விசுவாசத்தில் பிடிச்சது. இவங்க இழுத்து தள்ளுனதில் தான் கழுத்து நெறிஞ்சுது. ஆனால் எனக்கு கழுத்து நெறிஞ்சுது. அடுத்த மாதம் வந்து சொன்னாங்க, குடல் கேன்சர் கிளியர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு சகோதரன் வந்தார். அவருடைய கழுத்தில் ஒரு பெரிய சிக்கன் முள் ஒன்று போய் உள்ளே மாட்டிக்கிட்டேன். அப்போ அந்த சிக்கன் முள்ளை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால், இந்த இடத்துல சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா போய் ஏடாகூடமாக கிராஸாக மாட்டிருச்சு, அதனால் அந்த பெரிய முள்ளானதுனால அது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நான் மீட்டிங் போகிறதுக்காக வேண்டி காரில் ஏறி உட்கார்ந்துருக்கிறேன். அங்கேருந்து ஒரு சகோதரனும் மனைவியும் ஓடி வர்றாங்க. வந்து ஐயான்னு அவங்களுக்கு சொல்கிற கூட வாய்ப்பில்லை, வண்டி மூவ் ஆகிடுச்சு. அப்போ வேறு ஒன்றும் இல்லை, கையை பிடிச்சிட்டு நீங்கள் எதுக்காக வந்திருந்தீங்கனாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மூவ் ஆகிட்டு போயிடுச்சு. பார்த்தா அந்த கை பிடிச்ச அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா பட்டன்னு சத்தம் கேட்டான். பார்த்தா அந்த எலும்பு நொறுங்கி உள்ளே போயிடுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியர்களுடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் இணைகிறது. ஹல்லேலூயா. ஒரு தம்பி கேமரா இதில் கொஞ்சம் ஜூம் பண்ண பாருங்க, லைவில் போகிற கேமராவில் ஜூம் பண்ணுங்க. ஒரு முறை ஒரு மீட்டிங் இதுக்கு கேமரா, லைவில் போகிற கேமராவை கொண்டு வாங்க. ஜூம் பண்ண முடியுமா? இல்லைன்னா அங்கேன்னு ஜூம் பண்ணுங்க. நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். ஒரு டீச்சர்
ஒரு ஊருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நாசரேத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவங்களுக்கு கையில் வெண் குஷ்டம். என்ன சொல்லுங்க? கையில் வெண் குஷ்டம். அந்த வெண் குஷ்டத்தை குணமாக்கணுன்னு ஜெபிக்க வந்திருக்காங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டேன். சிலருக்கு தலையில் கை வைப்பேன், சிலருக்கு தோளில் கை வைப்பேன். இந்த அம்மாவுக்கு வெண் குஷ்டம் அப்படி கையில், நான் இப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்ட போகிறேன் பார்த்துங்க. அப்படி வெண் குஷ்டம் என் கையை அப்படி பிடிச்ச உடனடியாக அந்த அம்மா இழுக்கிறாங்க வேண்டான்னு. ஏன்னா அந்த குஷ்டம் என் கையில் வந்து பற்றக்கூடாதுன்னு அந்த டீச்சர் கையை இழுக்கிறாங்க. ஆனாலும் நான் விடலை. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் அந்த கையை பிடிச்சி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கையை பிடிச்சி ஜெபம் பண்ண. ஆனால் இந்த குஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணலை. இந்த சகோதரிக்கு ஒரு சின்ன வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த அம்மா கையை மட்டும் நான் உறுதியாக பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணேன். ஆனால் இந்த குஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணல, எனக்கு இப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா சாட்சி அனுப்பும்போது, ஐயாவுக்கு கையில் பரவிடக்கூடாதுன்னு நான் கையை இழுத்தாலும் ஐயா விடல, உறுதியாக பிடிச்சிருந்தாரு. ஐயாவுக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது தெரியாது, ஆனால் அவருடைய கை என் கையை பிடிச்சிருந்து. ஆனால் எனக்கு விடுதலைக்காக தான், கேஸ் விடுதலைக்கு ஜெபம் பண்ணார். அது விடுதலை கிடச்சி அவர் பிடிச்ச அந்த கையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு என் சரீரத்தில் உள்ள ஒட்டுமொத்த வெண்குஷ்டமாக மாறிடுச்சு. அந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க. அந்த வெண் குஷ்டத்தில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். முன்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா தம்பி? தெரியுதா? க்ளோஸாக தெரியுதா? முன்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா? ஒரு கை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெண்குஷ்டம் எப்படி இருக்கு? ஃபுல் எப்படி இருக்கு? அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க நார்மல் கையாயிடுச்சு, சுத்தம் நார்மல் கையாயிடுச்சு. பிடிச்ச நேரத்தில் எவ்வளவு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. அந்த சகோதரி சொன்னாங்க, எங்க ஐயாவுக்கு குஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சு இழுத்தேன். ஆனா பார்த்தா அந்த காலுங்க அந்த இதுல பார்த்தாலும் தெரியும். ஆனா அந்த கையிலிருந்து ஒரு வல்லமை, அது ஸ்டீஃபனுடைய கையிலிருந்து வந்த வல்லமை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதி 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 அந்த கைக்குள்ள இருக்கிற வார்த்தையினுடைய வல்லமை அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் இந்த வெண் குஷ்டத்துக்கு மருந்தே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு செகண்டில் கர்த்தரினுடைய சரீரம், அவங்க கையை மட்டும்தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அனுப்ப முடியும், அதனால் அதை மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாச்சுன்னா, என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கு டைம் நிறைய ஆகிப்போச்சு. பரவாயில்லையே தம்பி, பேலன்ஸ் பண்ணிங்க. ஓகே தம்பி. நம்பிவா 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 நம்பிவா, பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தே, அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தே, அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அழைக்கின்றார். எல்லா கரங்களை உயர்த்தி நம்பிவா மகனே மகளே, நம்பிவா பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன்
வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. இதோ அற்புதமும் ஆச்சரியமுமான ஒரு அதிசயத்தை உனக்கு செய்வேன், உன் குடும்பத்திற்கு செய்வேன். அது உன்னோடு கூட இருக்கிற விவேகிகளுக்கும் ஞானிகளுக்கும் புரியாததாய், அவருடைய ஞானத்திற்கும் விவேகத்திற்கும் அப்பாற்பட்டதாய் இருக்கும். உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் அதிசயம் தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்களிலே நடப்பிப்பேன் என்று சொன்னார். தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் இயேசப்பா தலைமையில நடப்பதாக, கானாவூர் திருமணம் இவர்கள் வீடுகளிலே நிறைவேறுவதாக, கட்டப்பட்ட இவர்கள் பிள்ளைகளுடைய இருதயம் திருமணத்திற்காக திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே திருமண தடைகள் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறேன். நல்ல ஒரு வரன், நல்ல மாப்பிள்ளை, நல்ல ஒரு மனைவி என் பிள்ளைகளுக்கு அழகாக கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நிலைநிறுத்தும். அடுத்து பினான்சியல் அற்புதம், பொருளாதார அற்புதம். 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்து, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், அதுக்கு மேலே எவ்வளவோ ஸ்திரீகள் பிள்ளைகள் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தார்கள். வந்திருக்கிற அத்தனை பேரும் இனி மிச்சம் எடுக்கிற அனுபவத்திற்கு இவர்களை ஆசீர்வதிக்கிறது. இவர்கள் பாத்திரம் இனி நிரம்பி 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 வழியட்டும். காலி பாத்திரங்கள் நிரம்பட்டும், பேங்க் அக்கவுண்ட் நிரம்பட்டும், பொக்கிஷ சாலைகள் நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். அதே போல இவர்கள் வீட்டிலே பிள்ளைகளை குறித்த விஷயத்தில் ஒரு அற்புதம் என்று சொன்னேன். இவர்கள் மகனா இருக்கட்டும், மகளா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், பேத்திக்கா இருக்கலாம். இன்றைக்கு என்ன காரியம் அவசியம் என்று உங்க சமூகத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த காரியம் நிறைவேறி பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூரியனை போல பிரகாசமாய் மாறட்டும். கடைசியாய் சொன்னேன், இன்றைக்கு அதிசயம் ஆச்சரியமும் அற்புதமுமான ஒரு சுகமளிக்கிற வல்லமை உண்மையில இறங்கி எப்பேற்பட்ட கொள்ளை நோயானாலும் குணமாகும் என்று சொன்னேன். எனக்கு விருப்பமுண்டு நீ சுகமாக, எனக்கு விருப்பமுண்டு நீ குணமாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் என்ன கொள்ளை நோயா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் கிடைக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேரால நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைக்கட்டும். சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை சொந்த வீடு வாசலை கட்டி கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். கோர்ட்டு வாசல் ஏறி இறங்குகிற பிள்ளைகளுக்கு அந்த கேஸில் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து என் பிள்ளைகளுடைய கேஸை முடிவுக்கு கொண்டு வார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் 6 மணிக்கு உங்களுக்கு அடுத்த செஷன் தொடங்கும். போய் நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு, தம்பி ஒரு 6:15 சொல்லிடுவோமா, ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு வரட்டும். சரி, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது, சரியா? ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த 6:15 இல்லை 6:15 நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, அடுத்த செஷன் தொடங்கும். அது மட்டும் இல்லை, அந்த செஷனில் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்லுகுமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இரவு நிறைய பேர் நேற்றையும் இன்னையும் ஜெபம் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய பேர் தனி ஜெபம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அலுவலகத்தில் கேட்டிருக்கிறீங்க. அதனால் நாளைக்கு ஆஃப் டே தான் நமக்கு மீட்டிங். அதனால் இன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு மேலே நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன். யார் யாருக்கு ஜபிக்கணுமோ, நேற்றைக்கு இன்றைக்கும் ஜபிக்காதவங்களுக்கு மட்டும்
நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு கடைசி செஷன் 12:30 மணிக்கு முடியும். அதன் பிறகு உங்கள் எல்லாருக்கும் நாளைக்கு தலையில் எண்ணெய் பூசி ஜெபிச்சு உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்பும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.